மேலே யார் நின்று கொண்டிருக்கிறார். மேலே இருக்கக்கூடிய சோழர் கால 1500 கலசம் என்கின்ற ஊருக்கு வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கனடாவில் இருக்கிறார் மணிபூரகம் என்கின்ற இந்த பகுதி கற்பகிரகத்துக்கு இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வடக்கு புற பகுதி இங்குதான் அந்த பெருமளவு நிதியை கனடாவில் இருந்து வந்து ஒரு வழிபாட்டையும் நாங்கள் அமைவாகவும் அந்த தட்சணாமூர்த்தியினுடைய 3500 வருஷம் காசியில கொண்டு வந்து வரப்பட்ட இந்த லிங்க வடிவம் அதே மாதிரி என்னுடைய சொந்த நிதியில அந்த பதாதையையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகா கும்பாபிஷேகம் 3500 வருஷம் பழமையான ஒரு சோழர்கால சிவன் ஆலயத்தை சமூக வலைத்தளங்களில் பார்த்து கனடாவில் இருந்து வந்து தன்னுடைய சொந்த நிதியில் அந்த ஆலயத்தை புனரமைச்சு இன்றைக்கு அந்த ஆலயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கின்றார். இந்த ஆலயம் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கே இருக்கிறது? அந்த கனடா ஐயாவை சந்திக்க போகிறோம். இந்த ஆலயத்துக்கு உள்ளே சென்று பார்க்க போகிறோம். கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குருக்கள் இந்த ஆலயம் தொடர்பாக சொல்ல போகின்றார். இந்த ஆலயத்தினுடைய விக்கிரகங்கள் தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது. அதோடு வந்து இந்த சிவலிங்கம் சற்று வித்தியாசமானது. அதெல்லாம் தென்னிந்தியாவில் காசியிலிருந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய நந்தி சிலையே அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பெருவுடையார் கோயிலை ஒத்த அதே போல இருக்கிற நந்தி சிலைகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த சோழர் கால பழமையான ஆலயத்தைக்கும் உள்ளே சென்று பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எண்ணெய் காப்பற்றதால உள்ளுக்குள்ளே சென்று பல காட்சிகளை வந்து பார்க்கலாம். உண்மையிலேயே இது ஒரு அரிய காட்சி. அது மட்டுமில்லை, அவர் ஆலயத்தை மட்டும் புனரமைக்கவில்லை, இந்த கிராமத்தையே வந்து அவர் தத்தெடுத்து பல பாடசாலைகள், பல மாணவர்கள், பல வறிய குடும்பங்களுக்கும் அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து சந்திக்க போகிறோம். திருடர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி கௌதாரி முனையில் மன்னித்தலை என்கின்ற ஊரில் வந்து நிற்கின்றோம். மன்னித்தலை சிவன் ஆலயத்துக்குள்ளே இப்போ நாங்கள் செல்ல போகின்றோம். இந்த பழமையான ஆலயத்திற்கு எப்படி போகிறது என்கின்ற விடயத்தை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இந்த பாலம் உங்களுக்கு தெரியும், பூநகரி சங்கப்பட்டி பாலம். இந்த பாலத்தில் இருந்து ஒரு கொஞ்ச தூரத்தில் தான் அந்த ஊர் வந்து அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஊருக்கு வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே பயணம் செய்தால் பாருங்கள், இப்பொழுது வலது புறத்தில் இப்பொழுது நாங்கள் பூநகரி சென்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி செல்கின்ற பாதை வலது புறத்தில் வந்து அதில் வந்து பெயர் பதாதைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அந்த பதாதையையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகா கும்பாபிஷேகம் 2026 என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் பிரபல்யமான ஒரு பீச்சும் வந்து இங்கே இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த பீச் தெரியும். ஸோ நாங்கள் இதில் கூகுளில் போட்டு பார்த்தாலே இந்த சிவனாலயம் தொடர்பாக கூகுளில் போட்டு பார்த்தாலே மன்னித்தலை சிவனாலயம் வந்து கூகுளில் போட்டு பார்த்தாலே இந்த ஊரை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கூடிய விரைவில் அரசாங்கம் இந்த பாதை விஷயத்தில் தலையிட்டு இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலாத்தலம் மிக்க இந்த ஊரில் இருக்கிற இந்த அடையாளத்துக்கு நாங்கள் பாதைகளை போட்டு கொடுத்தால் மக்களும் செல்வார்கள். எனவே இந்த பாதைகளை வந்து அரசாங்கம் போடணும் என்று சொல்லியும் நான் இதில் இந்த ஊர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இப்பொழுது ஆலயத்துக்கு வந்து வாழை குலைகள் எல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். பாதை வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இருக்குது. கிரவல் பாதையாக தான் இருக்குது. மண் வளம்பிக்க ஊருக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் மண் எல்லாம் வந்து மலை மாதிரி இருக்கும், நல்ல வெள்ளை கலர் மண். ஸோ அப்படி ஒரு மண் வளம் மிக்க ஊருக்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அன்னளவாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்கணும். நீங்கள் பார்த்து அந்த பிரதான பூநகரி பாதையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைகள் எல்லாம் இருக்குது. இந்த பாடசாலைக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற அந்த கனடா நாட்டிலிருந்து வசித்து வந்து தன்னுடைய சொந்த நிதியிலே இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிற அந்த ஐயா இந்த பாடசாலைக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இங்கு உள்ள கிராம மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். பல உதவிகள் அவர் சொல்ல மாட்டார், அந்த வெளியிலே அந்த உதவிகளை சொன்னதில்லையா. ஆனால் நான் தான் இந்த இடத்துல வந்து இந்த உதவிகள் அவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி முடிஞ்சவரை நான் வந்து முயற்சி செய்து இங்குள்ள மக்களை வந்து கேட்க போகிறேன். அவர்களும் என்னோட வந்து நேர்காணலில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கணும். பாருங்கள், இந்த மண் மேடுகளை பாருங்கள். பூநகரி அந்த நாங்கள் பயணம் செய்தாலே இதில் வந்து பாருங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த மன்னித்தலை சிவன் கோவில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியான விடயங்கள் எழுதியிருந்தாலும் ஆனால் வீதிகள் வந்து திருத்தப்படவில்லை. கவலையான ஒரு விஷயம் தான். அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தை நெருங்கிவிட்டோம். முதல் முறையாக வந்து நான் இந்த பூநகரியில் இருக்கிற இந்த பகுதிக்கு வாரன். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபுறமும் வந்து வர்ண விளக்குகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கான வழி வந்து இதுதான். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை வந்து தெரிகிறது. அலையடிக்காத ஒரு கடல், அமைதியாக இருக்கின்ற ஒரு கடல். இங்கே பல ஆலயங்கள் வந்து இந்த
சுற்றுப்புற சூழல் அமைந்திருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3500 ஆண்டுகள் பழமையான அந்த ஆலயத்தை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் என்றதால உரிய பாதுகாப்புக்காக வந்து இங்கே வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பஸ் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த கும்பாபிஷேகம் நடக்கின்ற அவருடைய சொந்த நிதியிலே கட்டப்பட்ட அந்த புத்தம் புதிய கோயிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடடா, உள்ளுக்கு போய் பார்க்கணும் போல எனக்கு இப்பவே தோன்றுகிறது. உள்ளுக்கு எவ்வாறான விடயங்கள் இருக்கிறது, எவ்வாறான சிற்பங்கள் இருக்கிறது, அந்த பழைய ஆலயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. சரி, வாங்க மிச்ச விஷயங்களை நாங்கள் இங்குள்ளவர்களோட உரையாடி கொண்டு பார்க்கலாம். மக்களே, இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம். இந்த ஆலயத்துக்கு வந்து 2 வாசல்கள். ஒன்று வந்து இந்த புதிதாக கட்டப்படுகின்ற இந்த சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற முதல் வாசலை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய வடக்கு புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் பார்த்தால் அந்த கொழும்புத்துறை குருநகர் பகுதியை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கின்ற பகுதி அங்காலே பூநகரி பாலம் தெரிகின்ற பகுதி. இப்பொழுது நாங்கள் இந்த வாசலை பார்த்துள்ளோம். இது புதிய ஆலயத்துக்கு செல்கின்ற வழி. இங்கே மிக பழமையான 3500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்துக்கு செல்கின்ற வழி கொண்டிருக்கிறது. அந்த வழி தான் நாங்கள் வடக்கு புறத்திலே பார்க்கிறோம். அதாவது சோழர் காலத்து சிவன் ஆலயம் இருக்கின்ற அந்த வழி. இப்பொழுது கும்பாபிஷேகம் என்கின்றபடியாலே அங்கே பல பூஜைகள் வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், வடக்கு புறத்தில் பாருங்கள், ஒரு கேணி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. நல்ல பச்சை பசையில் என்று இந்த நீர் நிரம்பி இருக்கிறதால இதில் வந்து ஒரு வகையான தாவரம் ஒன்று வளர்ந்துருக்கிறது. அங்கே பல வேலைகள் வந்து இப்போவும் வந்து முன்புறமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஆலயம் சார்ந்த பல பின்னணிகள், பல கதைகள், இது எப்படி உருவாகியது என்கின்ற பல விடயங்களை கேட்க போகிறோம். என் பேர் வந்து சாந்தரூபன். நான் வேம்படி உயர்தர பாடசாலையில் பகுதிகவியல் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த கோயிலை ஸ்தாபகர் அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு அந்த பேர்னாட் ஷான்ற ஒரு வரி தான் ஞாபகம். அந்த உலகில் வந்து அநேக நல்லவர்கள், அதில் நல்லவர்கள், அநேக நல்லவர்கள் இந்த உலகத்துடன் சாதாரணமாக வாழ்ந்து போகின்றார்கள். அதில் ஒரு சிலர் மட்டும் இந்த உலகுடன் முரண்டு பிடிக்கிறார்கள். இந்த உலகில் நல்ல கண்டுபிடிப்புகளை கொண்டு வருகின்றார்கள். உயர்ந்த சிந்தனையில் வாழ்கின்றார்கள். அந்த வகையிலே இவரை நான் வித்தியாசமாக பார்க்கின்றேன். இவர் தனது உடல் உழைப்பு முழுவதையும் சேவைக்காக அர்ப்பணிக்கின்றார். அதை நான் கண்கூடாக காண்கின்றேன். உண்மையாக அவரை வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன். அவரது பங்களிப்பில் தான் இந்த ஆலயம் முழுமையாக நிதி பங்களிப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவர் அதை அத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. மாணவர்களது கல்வி நிலையில் மிகவும் பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். பல்கலைக்கழக மாணவர்கள், மற்றது உயர்தர மாணவர்கள், அவர்களுக்கான கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெருமளவு நிதியை அதற்காக ஒதுக்கி கொண்டிருக்கின்றார். இத்தருணத்தில் அதை நான் கூறுவதில் பெருமை அடைகின்றேன். மற்றது அவர் ஸ்தாபித்த அக்னீஸ்வரம் என்ற நிறுவனமும் அவரை கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கிய அங்கத்தவராக நான் இருப்பதை எண்ணி பெருமை அடைகின்றேன். இங்கே பாருங்கள், வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலய சுற்றுப்புற சூழலை பார்த்தால் எங்கும் வந்து மணலாக இருக்கும். அது வந்து வெண்மையான ஒரு மணல். சுற்றுப்புற சூழலை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த மணலில் நடப்பது கடினம் என்றதால் வந்து இதில் வந்து இப்போ கிரவல் வந்து போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தனியொரு மனிதராக கனடாவிலிருந்து தன்னுடைய உழைப்பு அவர் சொந்த நிதியில் செய்திருக்கிறார். இவருடைய பெயர் என்ன, யார் இவர் என்கின்ற கேள்விகள் பல பேருக்கு எழுந்திருக்கும். உண்மையிலேயே எனக்கும் அப்படி தான் எழுந்தது. சரி, அப்படி என்ன விடயம் இங்கே இருக்கிறது, ஏன் அவரை ஈர்த்தது என்கின்ற பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். அவர் எனக்கு முன்னால் தான் நிற்கிறாரு. பல விடயங்களை வந்து இங்கே அவதானித்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாரு. அவரோட நாங்கள் கதைப்போம். பாருங்கள், ஆலயத்தினுடைய அந்த சுற்றுப்புற சூழலை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவரோட சரி ஒரு சந்திப்பு. வணக்கம், கதைப்பீங்களா ஏதாவது? நன்றி. ரைட், ஓகே. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்று சொன்னால், அவர்கிட்ட நான் முதலே கேட்டுட்டேன், அவர் கதைக்க மாட்டேன்ட்டார். ஆனால் அவரை பற்றி இங்குள்ள பல பேர் கூறியிருக்கின்றார்கள். அதை நீங்கள் கேட்கலாம். முதலாவதாக அதற்கு முதல் ஆலயத்தினுடைய முன்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து புதிதாக கட்டப்பட்ட அந்த சிவன் ஆலயம், பழைய சிவன் ஆலயத்துக்கு அருகில் கட்டப்பட்ட சிவன் ஆலயத்தை வந்து நாங்கள்
பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் இந்த மண் குடியில் மண் வெள்ளம் இடம் காற்று வந்து நன்றாக அடிக்கிறது. அதோட இது வந்து போர் நடந்த இடமும் கூட. இங்கே பாருங்கள், செல் விழுந்து பட்ட அந்த சின்னங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல வரலாறுகள் இங்கே இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ளே சென்று ஆலயத்தினுடைய பிரதம குரு, இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குரு அவர்களை சந்தித்து இந்த ஆலயம் தொடர்பாக பல கேள்விகளை வந்து கேட்டு போகின்றோம். இதில் வந்து ஊர் மக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் இன்றைய தினம் கும்பாபிஷேகம். இன்றைய தினம் நான் 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த காணொளியை வந்து எடுக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே வந்து விட்டோம். இதுதான் அந்த சிவன் ஆலயம். தனியொரு நபரால் கட்டப்பட்டு மக்களுக்கு அதை அவர் ஒப்படைக்கின்றார். அது மட்டுமல்ல, அவரை பற்றி ஆரம்பத்திலே ஒருவர் கூறியிருந்தார், ஒரு ஏராளமான விஷயம் செய்கின்றார். சில பேர் கூறுவார்கள் கோயில்களை கட்டுகின்றார்கள், மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி. அவர் கோயில்களை மட்டும் கட்டவில்லை, மக்களுக்கு பல உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இது ஆலயத்தினுடைய முன்பகுதி. ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆலயம் மீளவும் வந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள், அதாவது புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கும்பாபிஷேக நாளுக்கு அந்த சிவனுடைய அழைப்பு என்று கூறுவார்கள். அந்த அழைப்பு வந்ததால் கும்பாபிஷேகம் செய்வதாக கூறியிருந்தார்கள். சரி, நாங்கள் ஆலய குருவோடு வந்து உரையாடுவோம். இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ தத்துவ கலாநிதி அமிர்த ஸ்ரீகாந்த குருக்கள். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பிரதம குருவாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையிலே இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு எம்மாலே இயன்ற அளவுக்கு இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகம் இங்கே கிளிநொச்சி மாவட்டம் பூனகிரி கௌதாரிமுனை என்கின்ற பகுதியிலே பல்நெடுங்காலமாக கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர்களினாலே ஸ்தாபித்த இந்த ஆலயம் இங்கே முக்கியமான இடத்தை பெற்றுக்கொள்கிறது. இது பிற்காலத்திலே சிதைவடைந்து முழுமையாக அழிந்து இந்த ஆலயம் கவனிப்பாரற்று கிடந்த இந்த ஆலயத்தை எங்களுடைய தொல்பொருள் திணைக்களகம் இந்த ஆலயத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு இந்த ஆலயம் இந்த இடத்திலே அமைந்து கொள்வதற்கு மதிப்புக்குரிய எங்களுடைய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளுடைய கவனத்தை இந்த ஆலயம் பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தினுடைய கவனம் அவருடைய சிந்தனைக்கு சென்றமையினாலும் அவர் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து சிதைவடைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை முழுமையாக பார்வையிட்டு தொல்பொருள் திணைக்களகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த ஆலயம் புதிதாக கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு இறைவன் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருந்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக நாம் கருதி கொள்ளலாம். மன்னித்தலை சிவன் ஆலயத்தில் வந்து இப்பொழுது நாங்கள் நிற்கிறோம். இதுதான் அன்னளவாக ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஆலயம். இங்கே மன்னித்தலை சிவன் கோவில் என்கின்ற விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தொல்பொருள் திணைக்களம் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறிய ஒரு எவிடன்ஸ். அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய தொன்மை இந்த இடத்திலே இங்கே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் முன்னைய காலத்தில் இந்த ஆலயம் எப்படி சிதைவடைந்திருந்தது என்கின்ற விடயத்தை இதில் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இங்கே மன்னித்தலை சிவன் கோவிலாக இதனுடைய விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள்லாம் ஆரம்ப காலத்திலே எங்களுடைய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளுடைய சிந்தனையிலே வந்த இந்த விடயங்கள்லாம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய இந்த சிதைவு, இந்த ஆலயத்தினுடைய இந்த அமைந்திருக்கக்கூடிய சூழல் அமைவு, இவைகள் எல்லா விடயங்களையும் இதே போன்ற ஒரு வலைத்தளத்திலே தான் அவர் இதை பார்த்திருந்தார். அதற்கு பிற்பகுதியிலே தான் இதை பற்றி ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்து இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு விருட்சமாக எங்கள் கண்முன்னிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு வாயினாலே வார்த்தைகளினாலே சொல்ல முடியாத அளவுக்கு அதை மிக பிரமாண்டத்தை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அவருடைய சிந்தனையிலே ஆரம்பத்திலே இருந்த விடயம். இதனுடைய மறு புனரமைப்பாக இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதிலிங்கேஸ்வரருடைய ஆலயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கே தற்பொழுது இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய 3ஆம் நாள் 2ஆம் கால வழிபாடுகள் ஆதிலிங்கேஸ்வர பெருமானுக்கு பஞ்சகுண்டம் என்கின்ற கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு விடயத்தையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பஞ்சகுண்ட கும்பாபிஷேகமாக இந்த யாகசாலையினுடைய அமைவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறிய ஆலயங்கள்தான் இவருடைய வழிபாட்டினுடைய தொன்மைகளை இங்கே பறைசாற்றி இந்த ஆலயத்திலே ஒரு அடியவர் நாள்தோறும் தன்னுடைய வழிபாடுகளை 15 ஆண்டுகளுக்கு மேலே பராமரிப்பு செய்து இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளை இயற்றி கொண்டிருக்கிறார். இது மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற எச்சங்கள். இந்த ஆலயம் சார்ந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எச்சங்கள் இவைகள் மாத்திரமே தான். ஆகையினாலே இதுதான் இங்கே இந்த ஆலயத்தினுடைய ஆலயம் இப்போ அமைந்திருக்கிறது என்பதற்குரிய ஒரு மறு புனரமைப்புக்குரிய ஆரம்ப புள்ளியாக இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆலயத்தை இங்கே சோழர் காலத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் இந்த விடயங்களை நாங்கள் கவனிக்கின்ற பொழுது சோழர் காலத்தினுடைய விடயங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் பின்னாலே அவர் மூலமாக செவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக நாங்கள் அதை மறைக்காமல் சோழர் காலத்தினுடைய விடயம் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருப்பொருளை கொண்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய அத்திவார விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சோழர் காலத்திலே அமையப்பெற்ற இந்த விடயங்கள் சிதைவடையக்கூடாது, அதை மறைக்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயமும் அவருடைய மனதிலே இருந்தது என்பதை நான் ஆடித்தனமாக இதிலே நினைவு கூற விரும்புகிறேன். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கட்டுமானங்களும் சோழர் காலத்திலே செங்கல் கட்டுமானங்கள், அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த மரபு. அதே மரபை இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த மரபு அங்கே மேலே முழுமையாக அவைகளை மறைக்கப்படாமல் அவையும் அது ஒரு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். மக்கள் அந்த வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இதிலே காட்சிப்படக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. நாங்கள் தற்சமயம் இப்போ ஆலயத்தினுடைய கருவறை, பழைய சோழர் காலத்தினுடைய கருவறைக்குள்ளே நாங்கள் மின்னமாக இங்கே நுழையக்கூடியதாக இருக்கிறது. சிவகுமார் சரஞ்சன், நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளராக இருக்கிறேன். நானும் பூனகிரி மன்னனுடைய சொந்தக்காரன் தான். முகப்புத்தகத்தினூடாக அவதானித்த ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகள் அது சிதைவடையக்கூடாத தமிழர்களின் தொன்மைகளை அடுத்த சந்ததிகளுக்கு கையளிக்க வேண்டும் என கருதி அதை புதிய ஆலயமாக மிக பிரமாண்டமாக கட்டியிருக்கிறார். அந்த வகையில் அவருடைய பணிகளும் நினைவு கூறப்பட வேண்டியவை. இப்பொழுது நாங்கள் அந்த ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே சிரஞ்சனுடைய காய்ச்சி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த இடத்துல நிற்க நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ உங்களுக்கு தெரியாது என்ன. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பல தொழில் சார்ந்த விஷயங்கள் அளிக்கப்பட்டு கொண்டு வரும். இந்த எங்களுடைய சுவாமிகள், இந்த ஆலயத்துக்கு உதவி செய்த சுவாமிகள் இந்த பாடசாலைக்கும் உதவி செய்து கொண்டு அதை பற்றியும் நாங்கள் சொல்லுவோம். இந்த சனி ஞாயிறுகளில் கல்வி நடவடிக்கை செயற்பாடுகளுக்கு உதவி செய்கிறார். வேறு என்னெல்லாம் செய்கிறார்? மற்றது இந்த மக்களின் வாழ்வாதார தேவைகளை கண்டறிஞ்சு செய்கிறார். அவர் ஒரு நன்கொடையாளராக பார்க்கிற ஒரு மரபும் எங்களிடத்தில் இருக்குது. அவர் ஒரு நீண்ட சேவைகளை இந்த மண்ணுக்கு செய்கிறார். அவருடைய இந்த சேவைகளில் ஒன்றாகத்தான் இந்த ஆலயத்தையும் நாங்கள் பார்ப்போம். சிரஞ்சன், இது எப்போ மேலே கட்டப்பட்டது? மேலே யாருக்கெல்லாம் கட்டினது? இது தொல்பொருள் திணைக்களத்தால் கட்டப்பட்டது. பழைய கல்லுகளை வச்சுத்தான் அவர்கள் சிலவடைஞ்சு இருந்தபோது அதை கட்டி இருக்கிறார்கள். எத்தனையாம் ஆண்டு இது மேலே கட்டிச்சுன்னா? நாளைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருடங்களுக்கு முன்னம். ஓகே, என்ன சொன்னால் இதனுடைய பழைய புகைப்படங்களை பார்த்தா இந்த தூணெல்லாம் இப்படியே இருந்ததோ சிரஞ்சன்? சைட்டில் போடப்பட்ட தூண்களா? இல்லை இது அந்த தொல்பொருள் கட்டடம் சிதைவடையக்கூடாதுன்னு இந்த தூணை போட்டு ஒரு மூடி போட்டுருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இதில் ஒரு ஏதோ ஒரு ஜாலியில் துவாரபாலை போகணும். ஆனால் இப்போ அது அழிவடைஞ்சிட்டுது. இப்போ இல்லை, பெரும்பாலான ஆலயங்கள் அழிவடைஞ்சு. ஒரு ஆலயத்துடைய பின்பகுதி, இந்த பின்பகுதியை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இதெல்லாம் விக்கிரகங்கள் இருந்திருக்கு. பல ஆலயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுடைய சோழர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு சில விஷயம்தான் இந்த விஷயம். என்ன மணித்தலை சிவன் கோயில். பொதுவாக சொல்வார்கள் ஈழத்தின் வரலாறு ஈழத்து பூதந்தவனாருடன் தொடங்குகிறது. ஈழத்தின் வரலாறு ஈழத்து பூதந்தவனாருடன் தொடங்கினால் 13ஆம் நூற்றாண்டு வரை ஈழத்தின் வரலாறில் இலக்கிய படைப்புகள் எதுவும் எங்கள் கைகளில் கிடைக்கவில்லை. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சரஸ்வதி மாலை என்று சொல்லப்படுகிற இலக்கியம், அதுவும் அனுராதபுரத்தின் தேவினுவர பிரதேசத்தில் வாழ்ந்த விஷ்ணு கோயில் பூசகரான போசராச பண்டிதரால் எழுதப்பட்டது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சங்க காலத்தில்
பூதந்தவனாருடன் தொடங்குகிற தமிழ் இலக்கிய வரலாறு 13ஆம் நூற்றாண்டு வரை வெறுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த வெறுமையை இட்டு நிரப்புவதாகத்தான் இந்த தொல்பொருள் சின்னங்கள் அமைந்திருக்கிறது. இந்த அரச மரம் ஆலமரம் முதல்ல இருந்ததோ? முதலே இருந்தது. இதுக்கு பக்கத்துல எனக்கு சிறிய ஆலயம் இருக்கு. அது இது சின்ன வயசுல இருந்து நீங்க பாக்குறீங்களா? சிவனாக அதை பிள்ளையாராக வழிபட்டிருக்கிறார்கள். இது சிவனாக போது அது பிள்ளையாருக்கு தானே முதல் வணக்கம் என்ற போது அது பிள்ளையார் கோயிலாக இருக்கிறது. பின்னுக்கு ஒரு ஆலமரம் மறந்துருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் பின்னுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ பின்னுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே இது வந்து புதுசாக காட்டியிருக்கிறேன். என்ன ஏறவே இருந்தது கொஞ்சம் உயர்த்தி காட்டியிருக்கு. உயர்த்தி கட்டி விழுத பாருங்க. கும்பாபிஷேகத்தினுடைய கிரிகை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கீழ் கட்டுமானங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரபு கட்டடக்கலை மரபிலே இந்த இடத்தை வந்து அந்தராளம் என்று அழைத்துக் கொள்வார்கள். அந்தராளம் என்று கேட்டால் கற்பக்கிரகத்துக்கு மர்த்த மண்டபத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை அந்தராளம் என்று அழைத்துக் கொள்வார்கள். இது திருஞானம் அவர்களுடைய மரபு கட்டடக்கலையிலே இதனுடைய விடயங்கள் அமையப்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளி வந்து சாவகச அந்தராளம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் கருவறைக்குள்ளே நுழைந்து கொள்கிறோம். இந்த கட்டுமானங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சிவர் ஆலயத்தினுடைய பின் சிவரும் வந்து சோழர் காலத்துக்குரிய ஒரு விடயங்களாக அவைகளும் மறைக்கப்படாமல் இங்கே அது ஒரு பிரதிபலிப்பாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த லிங்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொல்பொருள் திணைக்களம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த விடயத்தையும் அவர்களாகவே முன்வந்து இந்த லிங்கத்தையும் எங்களுடைய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளிடம் லிங்கத்தையும் அர்ப்பணித்து கொடுத்து நீங்களே இந்த கும்பாபிஷேகத்தையும் செய்யுங்கோ என்று சொல்லி ஒரு அனுமதியையும் கொடுத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் சோழர் காலத்தினுடைய ஆரம்ப இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம்தான் ஏற்கனவே சிதைவடைந்த இடமாக இந்த இடம்தான் இவருடைய உள்ளத்திலே உதித்த ஒரு கருப்பொருளாகவும் அது இன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இங்கே சதுர ஆவுடையாரை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரி பல இடங்களிலே இருந்தாலும் சோழர் காலத்துக்குரிய ஒரு மரபை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. சோழர்கால மரபிலே சதுர ஆவுடையாருடைய வழிபாடுகளும் நிறைந்திருக்கிறது. அது உருத்திரபுரத்திலேயும் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கேயும் இது தொல்பொருள் திணைக்களம் தான் இந்த லிங்கத்தை கொடுத்திருக்கிறது. சதுர ஆவுடையார் அமைப்பை இந்த சோழர் காலத்தினுடைய வழிபாட்டு சிறப்பு நமக்கு தந்திருக்கிறது என்பது மிகையாகாது. அருவுருவ திருமேனியாக நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதற்கு அமைய லிங்கம் அருவ திருமேனியாகவும் ஆவுடையார் அருவுருவமாகவும் அருவுருவ திருமேனியாக இந்த லிங்க வடிவம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் ஒவ்வொன்றும் இந்த சோழர் காலத்தினுடைய அந்த விடயங்களை முழுக்க சிதைவு இல்லாமல் அதை பேண வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் இந்த ஆலயத்தினுடைய மேல் கட்டுமானங்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மேலே இருக்கக்கூடிய விடயங்கள் சோழர் காலத்தினுடைய அந்த எச்சங்கள் அங்கே அப்படி அந்த இடத்திலே அப்படியே பிரதிபலிப்பாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு இவ்வளவுத்துக்கும் இந்த இடம் இவ்வளவு வருவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகள் என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினாலே இந்த நிகழ்வுகள் ஒன்றும் சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து மேன்மைகள் செய்வநீதி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்துள் தெய்வம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் இதிலே பதிவேற்றி நம்முடைய சமயம் தொன்மையானது அனாதியானது மட்டுமல்ல எக்காலத்திலேயுமே நிலையான மதமாக சனாதன தர்மம் என்கின்ற ஒரு வரையறையை கொண்டிருக்கக்கூடிய சமயமாக சனாதனம் என்று கேட்டால் எப்பவுமே அழிவில்லாமல் நிலையாக இருக்கக்கூடிய சிந்தனையை உடையது சனாதனம் என்கின்ற கொள்கை. இந்த மதமே சைவ சமயம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து அவருக்கெல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிதைவடைந்திருந்த இந்த ஆலயம் இங்கே ஒரு புத்துணர்ச்சி பெற்று மறு கட்டுமானத்தோடு ஒரு புதிய இடத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நாங்கள் கருவறையை உற்று நோக்குகின்ற பொழுது கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து இந்தியாவிலே காசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட பானலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. லிங்கங்கள் பல வகைகளாக இருந்தாலும் அவருடைய மனதிலே என்னென்ன விஷயங்கள் இறைவன்
இன்ன விஷயங்களை நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணி சங்கல்பித்திருந்தாரோ அதே மாதிரியான ஒரு செயற்பாட்டையும் இந்த ஆலயத்துக்குள்ளே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 1500 கிலோக்கு மேலான ஒரு வெயிட்டான சிவலிங்கம் அந்த ஆவுடையாரோடு சேர்த்து இங்கே கருவறையிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த லிங்கம் வந்து பானலிங்கமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய அமைவிடங்களை பார்க்கின்ற பொழுது மூலாதாரம் சுவாதிஷ்டாதானம் என்கின்ற இந்த பகுதியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். தம்ப விநாயகர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி வந்து மூலாதார தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அமைந்திருக்கக்கூடிய நந்தி வந்து சுவாதிஷ்டாதானம் என்கின்ற இரண்டாவது தத்துவத்தை குறித்திருக்கிறது. இங்கே ஆலயத்தினுடைய ஆனந்த விமானம் வந்து ஸ்தூலலிங்கம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பலிபீடம் வந்து பத்ரலிங்கம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நந்தியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த இடத்திலே இந்த நந்தி அமைந்திருக்கிறது என்று கேட்டால் இது விரோத மலம் என்று சைவ சித்தாந்தம் அழைக்கும். நந்தியம் பெருமான் என்று கேட்டால் கைலாயத்திலே கட்டளை தளபதியாக இருக்கக்கூடியவர் நந்தியம்பெருமான். இங்கே வந்து இந்த நந்தி எதை நமக்கு உணர்த்துகிறது என்று கேட்டால் விரோத மலம் அல்லது ஆன்மா என்கின்ற தத்துவத்தை இந்த நந்தியானது விளக்கிக் கொள்கிறது. இறைவனுடைய வாகனமாகவும் இந்த நந்தி அமையப்பெறுகிறது. இந்த நந்தியினுடைய வரலாற்றினுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவன் தான் ஏறிக்கொள்வதற்காக விடையை என்கின்ற ஒரு தத்துவமாகவும் இந்த நந்தியினுடைய விடயங்களை இதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. சுவாதிஷ்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்கின்ற 6 ஆதாரங்களிலே இரண்டாவது ஆதாரத்திலே இந்த நந்தி அமைய பெற்றிருக்கிறது. இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாக இந்த நந்தியையும் எல்லாம் வல்ல கருவறையிலே கோயில் கொண்டு எழுந்தளி இருக்கின்ற ராஜராஜேந்திர மன்னித்தலை சிவன் ஆலயத்தையும் பார்க்கின்ற பொழுது இறைவனும் ஆன்மாவும் இது என்னத்தை சைவ சித்தாந்தம் நமக்கு தருகிறது என்று கேட்டால் அத்துவித சம்பந்தம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள சம்பந்தமாக அத்துவித சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய நந்தி விரோதமலம் ஆன்மாவாகவும் அங்கே இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இறைநிலை என்று சொல்லக்கூடியதாகவும் இந்த அத்துவித சம்பந்தமாக இந்த நந்தி ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள சம்பந்தம் சைவ சித்தாந்தம் பறைசாற்றுகிறது. அது மாதிரி இந்த நந்தி சிலை தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறது. அதே மாதிரி தஞ்சாவூரை ஒத்த அந்த தஞ்சாவூர் சிவன் ஆலய தஞ்சை பெருங்கோயில் சிவன் ஆலயத்தை ஒத்த அந்த நந்தி சிற்பமாகவும் இது சொல்லப்படுகிறது. இது நம்முடைய கட்டடக்கலைகளிலே 2 கட்டடக்கலைகள் இருக்கிறது. ஒன்று வடகலை, இன்னொன்று தென்கலை. இங்கே அமையப்பட்டிருக்கக்கூடிய கட்டடக்கலை வந்து தென்கலை அமைப்போடு உள்ள கட்டடக்கலைகளிலே இந்த சிற்பங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே இருக்கப்படுகின்ற தஞ்சை பெரிய கோயில், ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திலே அந்த நந்தி எப்படி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதோ அதே போன்று அதே அமைப்போடு இந்த நந்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தென் தமிழகத்திலே இருந்து இந்த இடத்துக்கு இங்கே சிற்பமாக அங்கே சொல்லப்பட்டு வரையப்பட்டு செதுக்கப்பட்டு மிக நுட்பமாக ஒரு சிறந்த ஒரு வேலைப்பாடுகளோடு இந்த நந்தி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது 250-300 கிலோக்களுக்கு மேலே இந்த நந்தியினுடைய வெயிட் அமைஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உள்ளளவாக அன்னளவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மினிமம் ஒரு 300 கிலோ வெயிட்டாக இந்த நந்தியை நாம் காணலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய பரிவாரங்கள் ஒவ்வொரு விக்கிரகங்களும் எல்லா விக்கிரகங்களும் இந்தியாவிலே இருந்து இங்கே நம்முடைய நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த சிற்ப கலநயப்புடைய சிற்ப வல்லுநர்களினாலே செதுக்கப்பட்ட ஆலயம். ஆலயத்தினுடைய விக்கிரகங்கள் அதே மாதிரி ஆலயத்தினுடைய கட்டுமானங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிற்பகலாலேபனம், வர்ணகலாலேபனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சிற்ப நயப்பு இந்த ஆலயத்திலே பரிவாரங்களில் இருக்கக்கூடிய ஆனந்த விமானங்களாகட்டும் சரி, அதே மாதிரி ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மேந்திர ஆனந்த விமானமாகட்டும் சரி, அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நேர்த்தியான முறையிலே சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கண்கூடாக இந்த வலைத்தளம் மூலமாக நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி ஆலயத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது இங்கே மூலாதாரம் சுவாதிஷ்டாதானத்தை கடந்து ஆலயத்துக்குள்ளே மணிபூரகம் என்கின்ற இந்த பகுதி, இந்த மண்டபம் வந்து நவன மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆலயத்தினுடைய கட்டுமானங்களிலே பல விடயங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. ஆலயத்தினுடைய மரபு சார்ந்த மரபு கட்டடக்கலையை நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூறலாம். மரபு கட்டடக்கலையிலே ஒரு ஆலயம் எப்படி சிவாகம மரபிலே அமைய வேண்டும் என்பதை இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம்.
மணிபூரகத்திலே இருந்து தற்பொழுது இங்கே நடராஜ பெருமான், இந்த நடராஜ பெருமானும் பஞ்சபூத தத்துவங்களிலே மிக முக்கியமான தத்துவமாக படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல் என்று இந்த ஐந்தொழில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு தத்துவமாக நாங்கள் இந்த நடராஜரை பார்க்கலாம். சைவ சித்தாந்த மரபிலே உலகம் முத்தொழில் வயப்படும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். படைத்தல், காத்தல், மறைத்தல் இரண்டு தத்துவங்கள் ஆன்மாவுக்காக, அதாவது மறைத்தல், அருளல் என்கின்ற இரண்டு தத்துவங்களும் ஆன்மாவுக்காக இறைவன் மேற்கொள்கிறான். மொத்தமாக 5 விடயங்கள் இதில் அமைய பெற்றிருக்கிறது. சிதம்பரத்திலே ஆகாசஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய பொற்சபையிலே நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற தத்துவங்களை உணர்த்தும் பொருட்டு இறைவனுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம், உடுக்கை பார்க்கிறோம், அதே மாதிரி வரத அபயங்களை பார்க்கிறோம், அக்னி சட்டியை பார்க்கிறோம், கீழே முயலகன் படுத்திருக்கின்ற விடயத்தை, ஆணவத்தை முழுமையாக அடக்குகின்ற தத்துவங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நடராஜ பெருமானுடைய இந்த விக்கிரகத்திலே இந்த திருவாசியில் இருக்கக்கூடிய இந்த சுடர்கள் எல்லாம் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலே 51 அக்ஷரங்கள் என்று சைவ சித்தாந்த மரபிலே இதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்காலே மனோன்மணி அம்பிகை அங்காலே எழுந்தருளி இருக்கின்றாள். இங்காலே சிதம்பரத்திலே திருவாசகத்தை பாடுகின்ற மணிவாசக சுவாமிகளும் இந்த சபையிலே ஒரு சிறப்பை பெற்றுக் கொள்கிறார். நடராஜ பெருமான் எங்கிருக்கின்றாரோ அந்த இடத்திலே மணிவாசக பெருமானும் இணை பிரியாமல் இருப்பார்கள் என்கின்ற தத்துவமாக இங்கே தாதான்மிய சம்பந்தமாக நாங்கள் காணுகிறோம். தாதான்மிய சம்பந்தம் என்று கேட்டால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையிலான தொடர்பு சைவ சித்தாந்த மரபிலே தாதான்மிய சம்பந்தம். அதே மாதிரி இங்கே சகமார்க்கமாக இருந்த மணிவாசக பெருமான் அத்துவித சம்பந்தமாகவும் 2 விடயங்களையும் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த மரபிலே நடராஜ பெருமானை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடராஜ சிலையையும் இந்த இடத்திலே அவர் தன்னுடைய மிகப்பெரிய முயற்சியினாலே இங்கே கொண்டு ஸ்தாபித்திருக்கிறார். அதே மாதிரி இவை பிரபஞ்சத்தினுடைய இயங்கு நிலை சக்தியாக சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய கால் பெருவிரலுக்கு கீழே தான் பூமியினுடைய இயக்கம் இருக்கிறது என்பதை 1985ஆம் ஆண்டு முதற்கொண்டு 2005ஆம் ஆண்டு வரையிலான அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். பூமியினுடைய மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று. அந்த ஆய்வினுடைய கடைசியிலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய வலதுகால் பெருவிரலுக்கு கீழே பூமியினுடைய மையப்புள்ளி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆகையினாலே தான் இறைவன் வலதுகால் தூக்காமல் ஆடுகின்ற தத்துவமாக பூமியினுடைய மையப்புள்ளி, காந்த மையப்புள்ளி இருக்கிறது என்பதையும், அணுவினுடைய பரம அணு என்கின்ற கடைசி கூறாக ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இறைவன் அணுவை உடைத்து அந்த அணுவை உற்று நோக்குகின்ற பொழுது அந்த அணுவினுடைய வடிவம் நடராஜ பெருமானாக காட்சியளித்ததாகவும் 2004ஆம் ஆண்டு அப்துல் கலாம் அவர்கள் பெல்ஜியத்திலே இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி நிலையத்திலே கொண்டு போய் நடராஜரை அந்த என்ட்ரன்ஸிலே அங்கே பிரதிஷ்டை செய்த ஒரு வரலாற்றையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய இயங்கு நிலை சக்தியாக நடராஜ பெருமானை நாம் காணலாம். அதுபோல இதுவும் சோழர் காலத்துக்குரிய ஒரு நடராஜர் சிலை. ஏன்னா அந்த வடிவம் சோழர் காலத்தை பொறுத்தது. இதுவும் தென்னிந்தியாவிலிருந்து செய்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறதாக. இந்த திருவாசியினுடைய வடிவமைப்பை பார்க்கின்ற பொழுது சோழர் காலத்துக்குரிய ஒரு வடிவமைப்பாக இந்த சிலையினுடைய திருவாசிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் தென்னிந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்டது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். அப்படியே நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மகாமண்டபம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகுதி மகாமண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இது மணிபூரக பிரகாரமாக நாங்கள் இதை கண்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்று இங்கே தெற்கு திசையிலே அம்பிகையினுடைய சன்னிதானம் அமையப்பெற்றிருக்கிறது. கௌரி அம்பிகை 4 கரங்களோடு அபயவரதம் என்கின்ற கரங்களோடு ஒரு கையிலே தாமரை மலரும், இன்னொரு கையிலே ருத்ராட்ச மாலையோடும் அம்பிகையினுடைய சன்னிதானத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய அருள் சக்தியாக இங்கே அம்பிகையானவள் எழுந்தருளி இருக்கின்றாள். இறைவனுடைய அருள் சக்தி என்று சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானுக்கு 4 வகை சக்திகள் இருக்கிறது. அருள் சக்தி, போர் சக்தி, கோபசக்தி, புருஷ சக்தி என்று சொல்லக்கூடிய 4 வகை சக்திகளிலே இங்கே தென் திசையை நோக்கி இறைவனுடைய சன்னிதானத்திலே அமையப்பெற்றிருக்கக்கூடிய சக்தியாக, அருள் சக்தியாக இங்கே அம்பிகையானவள் ஆட்சி புரிகின்றாள். அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய கருவறை நாங்கள் உற்று நோக்கி கருவறைக்குள்ளே நாங்கள் செல்லுகின்ற பொழுது மணிபூரகம், அநாகத தத்துவம், அநாகதம் என்று நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த
கற்பக்கிரகத்துக்கும் அர்த்த மண்டபத்துக்கும் இடையிலான அந்த இடைவெளியை வந்து அந்தராளம் என்று மரபு கட்டடக்கலை சொல்லும். அதே மாதிரி இந்த மகாமண்டபத்துக்கும் கற்பக்கிரகத்துக்கு அர்த்த மண்டபத்துக்கும் இடையே இல்லை இந்த இடைவெளியை வந்து சாவகச அந்தராளம் என்று சைவ சித்தாந்தத்திலேயும் மரபு கட்டடக்கலையிலேயும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ மணிபூரகம் அநாகத சக்குரம் என்று அழைக்கப்படுகிறது. கும்பாபிஷேகத்திலே இந்த 6 ஆதாரங்களும் இங்கே பூசை பண்ணப்படும். மூலாதாரம், சுவாதிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை. இந்த விசுக்தி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே இப்ப நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அர்த்த மண்டபத்திலே இங்கே மூலஸ்தானம் இந்த விக்கிரகத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது 1500 கிலோ 1.5 டன் வெயிட்டை உடையது இந்த ஆவுடையார். அதே மாதிரி இங்கே நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி தரக்கூடிய இந்த லிங்கம்தான் காசியிலே இருந்து ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு பெருமுயற்சியோடு அவருடைய கைகளினாலே அவரே சென்று காசியிலே எடுத்துக்கொண்ட இந்த பானலிங்கம். இந்த லிங்கத்தை பானலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து அருவுருவத் திருமேனி தத்துவத்தை விளக்குவது. அருவத் திருமேனியாக லிங்கமும் உருவத் திருமேனியாக ஆவுடையாராகவும் இங்கே ஆ என்கின்ற பொருளும் விடை என்கின்ற 2 தத்துவங்களும் இருக்கிறது. ஆ என்று கேட்டால் பசு, விடை என்று கேட்டால் எருது. இப்ப இந்த 2 தத்துவங்களும் இந்த ஆவுடையாரிலே அமையப்பெறுகிறது. மேலே அருவத் திருமேனியாக பானலிங்கமாக எல்லாம் வல்ல இறைவனை நாம் இங்கே காணுகிறோம். இங்கே இறைவனுடைய சக்தி வந்து இந்த ஆலயத்தினுடைய கருவறையிலே நடுப்பகுதியிலே இந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆலயம் கிட்டத்தட்ட நான் 9க்கு 8 கால்பிரவாய் பிரமாணத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்பது மிகையாக. ஆகையினாலே ஒரு சிறப்பாக நேர்த்தியான முறையிலே பல திட்டங்களை வகுத்து இந்த ஆலயத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார் என்று கேட்டால் அது மிகையாகாது. ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளுடைய பெருமுயற்சி இந்த கற்பக்கிரகத்துக்குள்ளே மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே எல்லா இடத்திலேயுமே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரதிபலிப்பாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது காசியில் கொண்டு வரப்பட்ட ஆமாம் இந்த லிங்கம் மாத்திரம் மேற்பகுதி ஆவுடையார் இந்தியாவில் இருந்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த லிங்கம் காசி இது ஆவுடையார் தென் தமிழகத்திலே இருந்தும் இந்த லிங்கம் வந்து பானலிங்கம் என்கின்ற லிங்கம் வந்து காசியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம். சற்று வித்தியாசம். ஆமாம் அந்த அதனுடைய மெட்டீரியல் வித்தியாசமான அதில் பினிஷிங் தன்மையும் வித்தியாசமாக இருக்கிறது. கையிலே தூக்கி கொண்டு வருகின்ற பொழுதும் அது வளைக்கு கீழே விழக்கூடிய ஒரு நிலையை உடையது. ஏனென்று கேட்டால் அந்த அளவு பினிஷிங்காக இந்த லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வலுவழுப்பான ஒரு தனித்துவமான ஒரு ஒளி விளக்கு தீபங்கள் ஏற்றி காட்டுகின்ற பொழுது அந்த தீபத்தினுடைய ஒளி இந்த பானலிங்கத்திலே பட்டு வெளியிலே 2 ஒளிகளாக நாம் காணக்கூடிய வாய்ப்பை இந்த பானலிங்கம் நமக்கு தந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்பு இந்த பானலிங்கத்துக்கு இருக்கிறது. காட்டுகின்ற தீபங்கள் பஞ்சாலாத்தினுடைய ஒளி இந்த லிங்கத்திலே பட்டு ஒரு கண்ணாடியிலே ஒரு ஒளி படுகின்ற பொழுது அந்த ஒளி எப்படி பட்டு தெரிக்கிறதோ அதே மாதிரி தீபங்கள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஒளியிலே பட்டு வெளியிலே ஒரு தெரிப்படைகின்ற ஒரு நிகழ்வையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தற்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய மணிபூரக பிரகாரம் என்று அழைக்கப்படுகின்ற உள்வீதியிலே தென் திசையிலே தெற்கு பக்கத்திலே நாங்கள் தற்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம். ஆலயத்துக்கு உள்ளே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அப்படியே வெளி வீதியையும் பார்த்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெற்கு பிரகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே வந்து தேர் ஓடுவது கடினம், சுவாமியை தொழிலை தாங்கி கொண்டு செல்வதும் கடினம். என்று சொன்னால் மண்ணை பாருங்கள், இப்படி மேடு மாடாக இருக்கின்ற பாருங்கள். ஸோ இந்த ஆலயத்தில் பாருங்கள் எவ்வளவு வேலைகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்கள். அங்கே இப்பொழுது கிரியைகள் வந்து ஒவ்வொரு திசைகளையும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் தெற்கு பிரகாரத்தை பார்க்குறோம். இந்த ஆலயத்தில் வீதியில் வந்து நாங்கள் நடந்தால் பாருங்க, மண்ணை பாருங்க அப்படி புதைக்கிறது பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த சூழல். இங்கே கும்பாபிஷேகத்துக்குரிய 3ஆங்கால மாலை நிகழ்வுகள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய கும்பாபிஷேகத்தினுடைய இணை சிவாச்சாரியார்கள்
இந்த ஆலயத்தினுடைய நித்திய பிரதம குருவாக இருக்கக்கூடிய குருமார்கள் இங்கே தற்பொழுது இந்த வழிபாடுகளை சிவாகம மரபு சார்ந்த வழிபாடுகளையும் இங்கே இயற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவிலே திருநள்ளாறிலே இருந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சிவாச்சாரிய பெருமகன் வருகை தந்திருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவிலே இருந்து வேத விற்பனர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய குருமார்களும் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அது மிகையாகாது. இப்போ நாங்கள் இந்த தெற்கு திசையிலே இருந்து இந்த கிரிகைகள் இங்கே விநாயகர் வழிபாடு என்கின்ற எல்லா வழிபாடுகளுக்கும் முதல் வழிபாடாக இருக்கக்கூடிய விநாயக வழிபாடு, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் என்கின்ற அடிப்படையிலே இந்த வழிபாடுகள் எந்த வழிபாடாக இருந்தாலும் அது முதல் வழிபாடாக விநாயக பெருமானுக்கு நிகழ்வது மிக முக்கியமான விடயத்தை இதிலே கருத்திலே கொண்டு இங்கே புண்ணியாக வாஜனம், பஞ்சகவிய பூஜை, கண்ட பூஜை, தீப பூஜை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தற்பொழுது இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அங்காலே பிரயாணம் செய்து இங்கே தெற்கு பகுதியிலே அம்பிகைக்காக இங்கே நந்தி பலிபீடம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளுக்கு சிவனுடைய சன்னிதானத்திலே எப்படி நந்தி பலிபீடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் தம்ப விநாயக பெருமானும் விரோதமலமாகவும் பத்திரலிங்கமாகவும் இங்கே பலிபீடங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனிவரக்கூடிய காலங்களிலே இந்த ஆலயத்திலே 2 மகோற்சவங்கள் நிகழ்வதற்குரிய அடிப்படை ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்பது கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். என கேட்டால் எல்லா இடத்திலேயும் சிவாலயத்துக்குள்ளே எல்லா வழிபாடுகளும் இருக்கும். ஆகையினாலே அதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்துள் தெய்வம் இல்லை என்பதற்கு அமையாக எல்லா மதங்களுக்கும் மேம்பட்டதாக சைவ சமயம் தொன்மை என்பதை இந்த வழிபாட்டினுடைய சிறப்பை கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே இந்த ஆலயத்திலே வாராகி அம்பிகையினுடைய சன்னிதானம் இங்கே அமையப்பெற்றிருக்கிறது. இந்த வாராகி அம்பிகையினுடைய சன்னிதானத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்வியோடு சம்பந்தமுடையதாக இந்த வாராகியினுடைய வழிபாடுகளும் நம்முடைய சைவ மரபுகளிலே பெரிதாக பேசப்படாட்டிலும் கூட சில இடங்களிலே பிற்காலத்திலே அந்த வழிபாடுகள் மருவி கூடுதலான ஒரு வழிபாடுகளாக அமையப்பெற்றிருக்கிறது. இங்கேயும் அந்த வாராகியினுடைய வழிபாடு, அதனுடைய விக்கிரகத்தினுடைய வழிபாடுகளும் இங்கே அமைந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்குரிய தைலாப்பியாங்கமாகிய எண்ணெய் காப்புகளையும் அடியவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அதனுடைய கட்டுமானங்களும் ஒரு சிறப்பான கட்டுமானங்களாக இந்த ஆலயம் இங்கே அமைஞ்சிருக்கிறது என்பது ஒரு மிகையாகாத மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இங்கே இந்த ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியிலே ஆனந்த விமானத்துக்கு கீழே நாங்கள் தட்சணாமூர்த்தியினுடைய வழிபாட்டை காணுகிறோம். இவர் கல்லால மலருக்கு கீழே அவர் இருந்து 4 முனிவர்களுக்கும் ஞானத்தை உபதேசித்தவராக தட்சணாமூர்த்தி இவர் ஜெகத்குருவாகவும் தட்சணாமூர்த்திகளை நாங்கள் காணுகிறோம். நம்முடைய சைவ மரபுகளிலே சைவ சித்தாந்தத்திலே சிவஞான போதத்திலே இறைவன் ஞான குருவாக ஞான குருவாகத்தான் அடியவர்களை இறைவன் ஆட்கொள்ளுவார் என்கின்ற ஒரு தத்துவமாகவும் இந்த தட்சணாமூர்த்தியினுடைய வழிபாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே அதனுடைய ஆலயங்களும் இங்கே அமையப்பெற்றிருக்கிறது. அந்த தட்சணாமூர்த்தியினுடைய விக்கிரகங்களும் தமிழ்நாட்டிலே இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புவிதள விமானமாக நாங்கள் இந்த விமானத்தை காணுகிறோம். 2 தளங்களையுடைய விமானமாக இந்த ஆலயத்தினுடைய இது பிரம்மேந்திர துவாரம், ஸ்தூலலிங்கம் என்று இந்த விமானத்தை அழைத்துக் கொள்வார்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் இருக்கிற இடம் பிரம்மேந்திர துவாரம். 2 தளங்களை கொண்டதாக துவிதள விமானமாக இந்த ஆனந்த விமானத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரருடைய சிற்பங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலயத்தினுடைய சிற்ப கலை நயப்புக்கு ஏற்ப என்னென்ன விடயங்கள் இந்த தூவியிலே அமைய வேண்டுமோ அத்தனை விடயங்களும் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. சிறப்புக்குரிய விஷயம். அப்படியே நாங்கள் நேர்தி மூலையிலே இங்கே விநாயக பெருமானுடைய சன்னிதானத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விநாயக பெருமானுடைய சன்னிதானம் வழிபாட்டிலே முதல் வழிபாடாகவும் காணபத்தியத்தினுடைய வழிபாட்டை உடையதாகவும் விநாயக பெருமானை இங்கே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். 6 அறுவகை சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்திலே சங்கராச்சாரியாரினாலே தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய காணபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம் என்று அழைக்கக்கூடிய 6 வகையான பிரிவுகளையும் ஒன்று சேர்த்ததன் பிற்பாடு இந்த கட்டுமானங்களிலே பரிவாரங்களுக்குரிய முக்கியத்துவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விநாயக பெருமானுடைய சன்னிதானமாக இந்த இடத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இது கழுத்து பண்டிகையோடு கூடிய ஒரு ஆலயத்தினுடைய அமைவாகவும் இந்த நிறுதி மூலையிலே இந்த விநாயகருடைய சன்னிதானம் அமையப்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்களிலே நாங்கள்
பின்பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பின்பகுதியிலே இந்த கால்பிரவாய் பிரமாணம் என்று சொல்லுவார்கள். முகோத்தர வேலைப்பாடுகளோடு இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் அமையப்பெற்றிருக்கிறது. இதனுடைய எல்லை பரப்பிலே இருந்து அந்த எல்லை பரப்பு வரைக்கும் 9க்கு 8 கால்பிரவாய் பிரமாணத்தை இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது. ஒரு ஆலயம் முழு திண்டு பங்குமானத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். சிவாலயம் என்ற ரீதியிலே அப்படியான விடயங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலே இறைவனும் சிவபெருமானுடைய குடும்பம் அங்கே இருக்கின்ற காட்சியை விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பிகையோடு திருவருள் சக்தி அருள் சக்தியோடும் இறைவன் அங்கே காட்சியளிக்கின்ற விடயத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் வாயு மூலை. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தை பார்க்குறோம். இந்த மேற்கு பிரகாரம் அப்படி இருக்கு பாருங்க. இது மேற்கு பிரகார வீதி மிக பிரமாண்டமாகத்தான் திட்டமிட்டு கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. அதையும் அவர் தொடர்ச்சியாக செய்வதாக கூறியிருக்கின்றார். இங்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே தான் அந்த பழைய சிவன் ஆலயம் இருக்குது. ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரம் என்று பார்க்கின்ற பொழுது வாயுமூலையிலே இங்கே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. முருகப்பெருமான் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிவனுடைய அம்சமாக அருவமும் உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகமுய்ய என்பதற்கு கச்சியப்பருடைய வார்த்தைக்கு அமைவாக தேவர்கள் போய் கைலாயத்திலே பெருமானிடம் கேட்கின்ற பொழுது காரணமே இல்லாமல் சிறையிலே இருக்கக்கூடிய தேவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை தேவர்கள் இறைவன் மேல் வைக்கின்ற பொழுது மறைகளின் முடிவால் வாக்கால் மனதினால் அளக்கொணாமல் நிறைகுடம் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தியும் மூர்த்தி என்றோ என்று தேவர்கள் கேட்கிறார்கள். வேதமும் கடந்து நின்ற நிமலா ஓர் குமரந்தனை நீ தரல் வேண்டும் என்பதற்கு அமைய தேவர்களுடைய துன்பத்தை நீக்கி அவர்களை காத்துக்கொள்வதற்காக அவதாரம் செய்தவராக முருகப்பெருமானை கந்தபுராணத்தினுடைய உற்பத்தி காண்டத்தின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்காலே இச்சாசக்தி கிரியாசக்தி என்கின்ற 2 சக்திகள், இச்சாசக்தி ஸ்கில், அட்டிடியூட், நாலேஜ் என்று நாங்கள் 3 விடயங்களே காணக்கூடியதாக இருக்கிறது. இச்சை என்று கேட்டால் விருப்பம், கிரிகை என்று கேட்டால் செயற்பாடு. அப்படி 2 தத்துவங்களாகவும் ஒரு வழிபாட்டிலேயே அல்லது எந்த செயற்பாட்டிலேயும் ஒரு மனிதனுக்கு விருப்பம் என்கின்ற தத்துவமாகவும் அந்த விருப்பத்தின் மூலமாக செயற்பாடு என்கின்ற தத்துவமாகவும் அதிலே ஞானத்தை பெறலாம் என்கின்ற விடயமாகவும் வள்ளிநாயகி திணைப்புலனுக்கு காவல்காரியாக இருந்து முருகப்பெருமானை 12 ஆண்டுக்கு பிறகு முருகப்பெருமான் ஸ்கந்தலோகத்தில் இருந்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அதே போன்று சூரசம்மாரம் முடிந்தவுடனே இந்திரனினாலே வளர்க்கப்பட்ட ஐராவதத்தினாலே வளர்க்கப்பட்ட தேவயானை முருகப்பெருமானுக்கு பரிசாக இந்திரன் அளித்ததாகவும் கந்தபுராணத்திலேயே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இச்சாசக்தி கிரியாசக்தி தத்துவமாக ஞானாசக்தி தத்துவமாகவும் அமையப்படுகிறது. சந்திரனுடைய ஒளியைக் கண்டு நீலோத்பலம் எப்படி மலருகிறதோ அதே மாதிரி தெய்வானையுடைய கையிலே நீலோத்பலமும் வள்ளியினுடைய கையிலே தாமரை, சூரியனுடைய ஒளியைக் கண்டு தாமரை மலர்வது போன்றும் சந்திரனுடைய ஒளியைக் கண்டு நீலோத்பலம் மலர்வது போன்றும் அதே மாதிரி தாழ்ந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இறைவனுக்கு முன்னாலே சமம் என்கின்ற தத்துவத்தையும் இந்த 2 இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி தத்துவம் நமக்கு மறைமுகமாக உணர்த்திக் கொள்கிறது. அப்படி முருகப்பெருமானுடைய ஒரு வரலாற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த வழிபாட்டிலே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி என்று சொல்லக்கூடிய தேவியாக இந்த ஒரு வழிபாட்டையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அம்பிகையினுடைய 9 வகை சக்திகளிலே வாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கலவிகர்ணி பலவிகர்ணி பலப்பிரமதன்னி என்று பல சக்திகளாக அம்பிகையினுடைய வழிபாட்டிலே நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி அம்பிகையிலே வாமாசக்தி 2ஆவதாக இருக்கக்கூடிய ஜேஷ்டா சக்தியாக அவள் இங்கே கோயில் கொண்டு எழுந்திருக்கிறாள். இதனுடைய கட்டுமானங்களும் சிறப்பான முறையிலே அமையப்பெற்றிருக்கிறது. இதுவும் ஒரு வழிபாட்டுக்கு சிறப்புடையதாக நவசக்திகளிலே ஒன்றாக இந்த ஜேஷ்டா தேவியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி சனீஸ்வரனுடைய சன்னிதானம் இங்கே தனித்துவமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரகத்தினுடைய கலைநயப்பும் இங்கே பார்க்கக்கூடிய வகையிலே சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்துடைய கட்டுமானங்களும் அமைந்திருக்கிறது.
திருநள்ளாற்றிலே சனீஸ்வரனுடைய வழிபாடு எவ்வளவு சிறப்புடையதோ அந்த சிறப்பை இந்த இடத்திலேயும் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இங்கே நாங்கள் இந்த விடயங்களை உற்றுநோக்கக்கூடியதாக இந்த சிவாலயத்துக்குள்ளே பல விடயங்கள் இங்கே அமைந்திருக்கிறது. இது ஆலயத்தினுடைய மணிபூரக பிரகாரத்திலே வடக்கு திசையிலே நாங்கள் கிச்சமே நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியே இங்கே காணக்கூடிய யாகங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நிறைந்த காத்துக்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றமையினாலும் அதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு கும்பாபிஷேகத்துக்குரிய யாகசாலைகள், பரிவாரங்களுக்குரிய யாகசாலைகள் இங்கே அமைய பெற்றிருக்கின்றன. அதே மாதிரி சண்டேஸ்வரியினுடைய சன்னிதானத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எச்சாதத்தனுக்கு மகனாக அவதாரம் செய்தவராக சண்டேஸ்வர பெருமானை காணலாம். மண்ணியாற்றங்கரையிலே அவருடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது. மண்ணியாற்றங்கரை என்று சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக திருச்செஞ்சனூர் என்கின்ற இடத்திலே தான் இந்த மண்ணியாற்றங்கரை அமைந்திருக்கிறது. திருச்செஞ்சனூரிலே மண்ணியாற்றங்கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சண்டீஸ்வர நாயனார் அவதாரம் செய்து கொள்கிறார். அவருடைய இயற்பேர் விசார சர்மன் என்று அழைக்கப்படுகிறார். எச்சாதத்தனுக்கு மகனாக விசார சர்மன் அங்கே அவதரித்துக் கொள்கிறார். அங்கே ஒரு மண்ணினாலே லிங்கத்தை அமைத்து வழிபாடு பண்ணுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பால்களை கறந்து அந்த லிங்கத்துக்கு ஊற்றுகின்ற காட்சியை தனது தந்தையார் கண்டு இவரை தண்டிக்க முற்படுகிறார். அந்த லிங்கத்தை காலினாலே தட்டி சீர்குலைக்கிறார். ஒரு புல்லை எடுத்து தந்தையினுடைய காலை நோக்கி எறிகின்ற பொழுது அது கோடாலியாக மாறி தந்தையினுடைய காலை துண்டித்துக் கொள்ளுகிறது. அதுக்கு பிறகு இறைவன் அங்கே விடையென்க நம்பிக்கையோடு காட்சி தருகிறார். தந்தைக்கு முத்தியை கொடுக்கிறார். இவருக்கு தன்னுடைய திருவருளை வழங்குகின்ற ஆற்றலையும் பதவியையும் ஈஸ்வர பட்டத்தையும் விசார சர்மனுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் விசார சர்மனிலிருந்து சண்டேஸ்வர நாயனாராக 63 நாயன்மார்களிலே ஒருவராக பிரணமிக்கின்றார். இறைவனுடைய திருவருளை வழங்குகின்ற தன்மையை கொண்டு ஆலயத்தினுடைய வடக்கு திசையிலே இறைவனை நோக்கியவாறு அவர் அமர்ந்து கொள்வார். ஆகியனாலே அவர் தியானத்திலே இருக்கின்றமையினாலே அவருக்கு 3 தரம் நாங்கள் கைகளை தட்டி அதற்கு பின்பதாக வழிபாடு செய்கின்ற பொழுது அவர் இறைவனுடைய திருவுரை வழங்குகின்ற குரு என்கின்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். சுருக்கமாக நாங்கள் அவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. அம்பிகையினுடைய பின்பகுதியான மண்டபத்தை நாங்கள் காணுகிறோம். அம்பிகையினுடைய கற்பக்கிரகத்தினுடைய பின்பக்க அமைப்பு நாங்கள் வடக்கு வீதியிலே இருந்து இங்கே பின்னாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நடராஜ பெருமானுடைய ஆலயத்தினுடைய ஆனந்த விமானங்களையும் இவைகள் 3 கலசங்களை கொண்டிருக்கின்றன. நடராஜ பெருமானுடைய ஆனந்த விமானங்கள், அதே மாதிரி இந்த யாகசாலையினுடைய அமைப்புகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. நவக்கிரகங்கள் ஆலயத்தினுடைய கட்டுமானங்களிலே மிக முக்கியமாக சிவாலயத்திலே என்னென்ன வழிபாடுகள் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே துல்லியமாக சிந்தித்து தற்பொழுது மிக மிக துரித கதியிலே இந்த நவக்கிரகத்தினுடைய சன்னிதானங்கள் அமைய பெற்று கொண்டிருக்கிறது. நவக்கிரகத்தினுடைய சன்னிதானங்கள் இங்கே அமைய பெற்று கொண்டிருக்கிறது. இது சோலார் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். சூரியனுடைய சன்னிதானத்திலே ஏனைய கிரகங்கள் சுழர்வது போன்று இந்த பூமிக்கு மிக முக்கியமானது சூரியன். அதே மாதிரி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனிபாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியவர்களுக்கு அருளுவதற்காகவும் அடியவர்களுடைய துன்பங்களை துடைப்பதற்காகவும் இந்த கிரகங்கள் அடியவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிரகங்கள் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இந்த கிரகங்களிலே சூரியனும் சந்திரனும் சிவபெருமானுடைய வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் அமைய பெற்றிருக்கிறது. ஆகையினாலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சனி, ராகுகேது என்று இந்த கிரகங்களை பார்க்கிறோம். அந்த கிரகங்களிலே ராகுகேது சூரிய மண்டலத்திலே அப்பிரதட்சணமாக சுழறுகின்றன. ஏனைய கிரகங்களும் வலதுபுறமாகவும் ராகுகேது இடதுபுறமாகவும் பூமியிலே சுழறுகிறது என்பதை நாங்கள் அடிப்படையிலே பாடசாலையிலே படித்திருப்போம். அதே மாதிரி ஒரு வழிபாட்டு சிறப்பை இந்த இடத்திலே நாங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்களாக நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி இங்கே வசந்த மண்டபத்தை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். மிக அழகாக வசந்த மண்டபத்தினுடைய அமைப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களும் சிறப்பான முறையிலே நடராஜர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நடராஜருடைய திருவாசலை எப்படி சோழர் காலத்தினுடைய ஒரு வடிவம் இங்கே காண்பிக்கப்படுகிறது, அதையும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்பிகை தாதான்மிய சம்பந்தமும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இறைவன் சோமாஸ்கந்த முகூர்த்தமாக
நந்தியின் மேலே எழுந்தருளி இருக்கின்ற காட்சியையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது சோழர் காலத்தினுடைய விடயங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இதை திட்டமிட்டு இங்கே நேர்த்தியான முறையிலே அமைக்கப்படுகிறது. இந்த திருவாசி சோழர் காலத்தினுடைய ஒரு மரபை கொண்டுள்ளது. ஆகையினாலே அவ்வளவு சிறப்பு இதுக்கு இங்கே அமையப்பெற்றிருக்கிறது. இது 51 அட்சரங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லிக்கொள்ளும். இந்த சுடர்கள் 51 அட்சரங்களாக அமையப்பெற்றிருக்கிறது. நந்தியிலே சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சியையும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய ஒவ்வொரு விடயங்களையும் வடிவாக உற்று நோக்கி சிந்தித்து மிக சிறப்பான முறையிலே இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த ஆலயத்தினுடைய பைரவருடைய சன்னிதானத்தை நாங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். பைரவருடைய வழிபாடு, சூல வழிபாடு இங்கே ஒரு பிரதிபலிப்பை காண்பிக்கிறது. இந்த சைவ சமயத்தினுடைய பிரித்தானியர்களுடைய காலத்திலே சைவ சமயத்தை பாதுகாத்தது சூல வழிபாடு என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இதிலே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்கின்ற 3 விடயங்கள், ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என்று 3 தத்துவங்கள் அந்த சூலத்தினுடைய 3 விடயங்களை காண்பிக்கிறது. ஆகையினாலே தான் உலகம் முத்தொழில் வயப்படும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அதுக்கு முன்பதாக வைரவ பெருமானுடைய சிறிய சிலை நடுவில் இருக்கக்கூடிய அந்த 3 சூலங்களும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்கின்ற ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என்கின்ற தத்துவத்தை கொண்டுள்ளதாக சூலத்தினுடைய அமைவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி மணிக்கூட்டு கோபுரங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மணியும் இந்தியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்ட மணியாகவும் ஒரு சிறந்த ஒரு நாதத்தை இந்த மணி கொண்டிருக்கிறது. அது நாங்கள் கும்பாபிஷேக காலங்களிலே அன்றைக்குத்தான் இந்த மணி புதிதாக இங்கே ஒலிக்க இழக்கப்படுகிறது. அதே மாதிரி ஓம் என்கின்ற தத்துவத்தை உலகம் முழுவதும் பரவுவதற்குரிய ஒரு தத்துவமாக இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. செல்வத்துக்கெல்லாம் தலையாய செல்வம் செவிச்செல்வம் என்று வள்ளுவர் கூறுவது போன்று இந்த ஓம் என்கின்ற நாத வடிவம்தான் பிரபஞ்சத்திலே முதல் ஓசை என்பதை அமெரிக்காவுடைய நாசா விஞ்ஞானிகள் சூரிய பகவானிடம் இருந்து வருகின்ற ஓசை ஓம் என்கின்றதையும் பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். ஆகினால ஆலயங்களில் அடிக்கப்படக்கூடிய மணியினுடைய ஓசை ஓம் என்கின்ற சத்தத்தை அடிப்படையாக கொண்டவைகளாகத்தான் எல்லாமே அமையப்பெறுகிறது. ஆகையினாலே இது அவ்வளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக இன்னும் நிறைந்த வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறது. ஆகையினால் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இங்கே கருத்திலே கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் முடிவடைந்தது, மிகுதியான வேலை திட்டங்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆலயம் முழுமையாக மக்களுடைய வழிபாட்டுக்கு கையளிக்கப்பட இருக்கிறது என்பதே குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வளவு விடயங்களையும் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகரும் மதிப்புக்குரிய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகள் ஒவ்வொரு விடயங்களையும் கருத்திலே கொண்டு இந்த ஆலயம் எவ்வாறு எல்லாம் அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு ஆகம விதிகளுக்கு அமைவாக இந்த ஆலய கட்டுமானங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே காமிகம், காரணாகமம் என்கின்ற 2 ஆகமங்களுடைய அடிப்படையிலே தான் இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் ஆலயத்தினுடைய தென்கலை என்கின்ற விடயங்களையும் இங்கே கொண்டிருக்கிறது இந்த ஆலயம். ஆகையினாலே காரண காமிகம் என்கின்ற 2 ஆகமங்களுக்கு அமைவாக பூசை வழிபாடுகளும் தென்கலை கட்டுமானங்களை கொண்டிருக்கக்கூடிய கலைகளையும் இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது என்று கேட்டால் அது மிகையாகாது. ஆகையினாலே அவருடைய இந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றும் இங்கே தற்பொழுது செயல் வடிவங்களை பெற்றிருக்கிறது. அந்த செயல் வடிவங்கள் ஒவ்வொன்றும் முழுமையான திருவருள் சக்தியை நமக்கு தரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லி வேண்டி இங்கே அவரையே நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயம் இந்த அளவுக்கு இந்த இடத்திலே மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய வகிபங்கை அவருடைய சிந்தனையிலே இறைவன் புகுந்து உளமே புகுந்து இந்த இடம், அதனால் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த மன்னித்தலை கௌதாரி முனை என்கின்ற இந்த கிராமம் ஒரு மிகப்பெரிய பேற்றை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டமும் ஒரு மிகப்பெரிய பேற்றை பெற்றிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இறை வழிபாடு என்பது தற்சமயம் நம்முடைய காலத்திலே மருவி வருகின்ற பொழுது தன்னுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொட்டி இந்த ஒரு ஆலயத்தினுடைய கட்டுமானங்களையும் வழிபாட்டையும் சோழர் காலத்தினுடைய தொன்மையையும் தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ளே இருந்து மீட்டெடுத்து அதுக்கு ஒரு மீள் புத்துணர்ச்சி கொடுத்து இந்த ஆலயத்தை மக்களுக்கு கையளிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய விடயத்தை அவருடைய உடம்பிலே முழுக்களும் எல்லா பகுதிகளிலேயும் கொண்டிருக்கிறார். அகலிகை என்று கேட்டால் அழகு இல்லாத பகுதி எள்ளளவேனும் இல்லாதவள் அகலிகை என்கின்ற சொல்லினுடைய வரவிலக்கணத்துக்கு அமைய அவருடைய உடம்பு முழுக்களும் இறைவனுடைய சிந்தனையும் இறைவனுடைய செயற்பாடும் எப்படி அமைய வேண்டும் என்று அவருடைய
உடலியல் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சிந்தனை அவரை அப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக காணலாம். ஆகினாலே அவருடைய சேவை இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, நிறைந்த சமூக சேவைகளையும் அவர் நம்முடைய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகியனாலே தான் என்னை பொறுத்தவரையிலே அவரை நான் 63 நாயன்மார்களை அவரையும் ஒரு திருத்தொண்டராக நான் இந்த இடத்திலே பார்ப்பதிலே என்னுடைய உள்ளம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வகையிலே எல்லாம் வல்ல இறைவன் அவரோடு அத்துவித சம்பந்தமாக, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் அத்துவித சம்பந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த அத்துவித சம்பந்தம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆலயத்தினுடைய விடயங்கள் ஒவ்வொன்றும் அமைய வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய மதிப்பார்ந்த ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகள், இவரை நாங்கள் பற்றி சில விடயங்கள் நிச்சயமாக இந்த வலைத்தளத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அவர் தன்னை பற்றி தான் சொல்லுவதற்கு அப்பாலே அவரை பற்றி மற்றவர்கள் சொல்லுவதுதான் பெருமைக்குரிய விஷயம். இவர் அநேகமாக வல்வெட்டித்துறையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நாங்கள் இவரை காணலாம். இவர் தற்சமயம் இருக்கக்கூடிய இடம் இவர் கனடா நாட்டை வசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஃபேமிலி முழுக்களுமே கனடாவிலே இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வதற்கு. இந்த வெல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய இந்த சாதாரணமாக இருந்த இந்த அடியவருடைய உள்ளத்திலே இறைவனுடைய திருவருள் செறிவு என்பது இந்த ஆலயம் அமைய வேண்டும் என்பதற்கு இறைவன் தான் உள்ளம் கவர்கள்வன் என்று ஞானசம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுவது போன்று தன்னுடைய வேலை திட்டத்தை இந்த நபர் மூலமாக செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய சுதானந்த சுவாமிகளுடைய உள்ளத்தை கவர்ந்து மறுபடியும் உளமே புகுந்து, அதனால் அவருடைய உள்ளத்திலே தானே புகுந்து இந்த விடயங்களை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கருவை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால் அதிலே மிகையாகாத ஒரு விடயமாகும். ஆகையினாலே இவருடைய வரலாறு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி இந்த ஆலயம் இங்கே அவர் ஒரு வலைத்தளத்திலே தான் இந்த ஆலயம் சிதைவடைந்திருக்கிறது என்பதை உற்று நோக்கி இதன் பிற்பாடுதான் இந்த ஆலயம் இந்த இடத்துக்கு அவர் ஒரு முறை இங்கே விஜயம் செய்து சிதைவடைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய நிர்மாண பணிகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே விசாரணை செய்து அதைவிட நிறைந்த ஒரு சமூக சேவையாளராகவும் நாங்கள் இவரை பார்க்கலாம். கன இடங்களிலே பல பேருக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த கௌதாரி முனைக்கு வரக்கூடிய இந்த பகுதிகளிலே பல மரங்கள், நிறைய மரங்கள், பயன்தரு மரங்கள், நிழல் மரங்கள் என்றால் இங்கே நாட்டி வைத்திருக்கிறார். பல பேருக்கு கல்வி சார்ந்த உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பூநகரியிலே ஒரு பிரத்யேக மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தையும் அவர் நிறுவி இருக்கிறார் என்பது ஓரளவுக்கு தெரியக்கூடிய விடயங்களாக என்னாலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ஒரு அக்னீஸ்வரம் என்கின்ற ஒரு அறக்கட்டளை இந்த விடயங்கள் இவை ஒவ்வொன்றையும் இங்கே ஃபோன் பண்ணி அவர்களுடைய நேரடி நெறியாள்கையிலே சில விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணூடாகவும் தகவல்களுடைய அடிப்படையிலேயும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஔவையார் சொல்லுவார், அறம் செய்ய விரும்பு என்பதற்கு அமைய அந்த ஔவையாருடைய அந்த கருப்பொருள் மட்டுமல்ல, அதே மாதிரி பகவத்கீதையிலே பரமாத்மா சொல்லுகிறார், நீ கடமையை செய், பலனை எதிர்பாராதே. செய்யப்படுகின்ற கடமையிலே உனக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர அதிலே வருகின்ற பலன்கள் எல்லாம் மக்களுக்குரியது என்கின்ற இந்த இரண்டு விடயங்களும் அவருடைய மனதிலே இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் அவரோடு பழகிய இந்த குறுகிய நாளுக்குள்ளேயும் இந்த கும்பாபிஷேகத்திலே நான் பிரதம குருவாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகின்ற இந்த நேர ஒழுங்குகளுக்கு அமைவாகவும் பார்க்கின்ற பொழுது அப்படியான ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே அவருடைய இந்த சிந்தனை இந்த ஆலயத்திலே பார்த்து சிதைவடைந்து கொண்டிருந்த இந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் கருத்திலே எடுத்து அவர் தானாக இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொள்ளுகின்ற பொழுது இந்த ஆலயத்துடைய ஒரு குறுகிய சிறிய வரலாறு ஒன்று பழைய ஆதிசிவனுக்கு முன்னாலே அங்கே இடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய முழுமையான வரலாறுகள் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதிலேயும் இந்த சோழர்கால புராதன வரலாற்று தொன்மை என்கின்ற ஒரு விடயத்தினுடைய அடிப்படையில் இதை நாங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கின்ற பொழுது இதுக்கு பின்னாலே நிறைந்த வரலாறுகள் இருக்கலாம். ஆனால் அதை இன்னும் எங்களுடைய கைகளுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த தொல்பொருள் திணைக்களம் போட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு வரலாற்றினுடைய ஒரு பதிவு ஆதிசிவன் ஆலயத்துக்கு முன்பதாக அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனுடைய அடிப்படையிலே இவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும்
ஒரு உன்னதமான செயற்பாடாகவும் அவர் விரும்பி செய்கின்ற ஒரு செயற்பாடாகவும் அவர் திருமுறைகளிலே வரக்கூடிய திருத்தொண்டர் என்கின்ற பதத்தை இந்த ஆலயம் அவருக்கு கொடுக்கும் என்பதிலே சர்வ நிச்சயமான உண்மை. இதிலே மாற்று கருத்து இல்லை. ஏனென்று கேட்டால் இறைவனுடைய திருவருள் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எவரொருவர் பாடுபடுகிறாரோ அவர் திருத்தொண்டர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த வகையிலே தான் இவரை நாங்கள் திருத்தொண்டர் என்று நான் அவரை ஒரு சொல் பதத்தை சேர்த்து அவரை இந்த இடத்திலே நான் அழைப்பதற்குரிய காரணமும் அதுதான். ஆகினாலே ஒரு குறுகிய வரலாற்றோடு அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் இங்கே சிறப்பான முறையிலே கனடாவிலே இருந்து கிட்டத்தட்ட அவர் இங்கே வந்து ஒரு 15 நாட்கள் ஆகுகின்றன. வந்து இந்த கும்பாபிஷேகத்தை முழுமையாக ஆற்றி செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இவர் சார்ந்த முழுமையான விடயங்கள் பெரிதும் நமக்கு தெரியாட்டிலும் கூட இந்த அளவு விடயங்கள் இதிலே அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலைய பதிவுகளை நாங்கள் மேற்கொண்டு இவ்வளவு விடயங்களும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்து இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதளத்தின் மூலமாக அந்த தொழில்நுட்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய அந்த அன்பருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்து நன்றி கூறி அமைக்கிறோம். சர்வே ஜனஹா சுகினோ பவன். நான் திருநாவுக்கரசு சிவகுமாரன், நயினாதிவை சேர்ந்த நான். சுதா அண்ணருடைய நெருங்கிய நண்பர்களில் நானும் ஒருவன். சுதா அன்னை என்பது வந்து இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய நிதியில பங்களிப்பு செய்தவர். சுவாமியல் ஆகி இருக்கின்ற சுதா அண்ணன், சுதா அண்ணின்னு சொல்லி அவர் அழைப்பார். நான் பெரிதாக சொல்வதற்கு என்று எதுவும் இல்லை. எல்லாமே பல புலமை சார்ந்தவர்களும் அறிவு சார்ந்தவர்களும் இந்த கிராமத்திலே வசித்து வருகின்ற கிராமத்தவர்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன். என்றாலும் நான் பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த கிராமத்துக்கு கோயிலுக்காகவோ அல்லது இந்த ஊரப்பாகவோ இல்லை, குளிப்பதற்காக வந்து சென்றிருக்கின்றோம். இந்த மன்னித்தலை என்ற கிராமம் ஒரு நல்ல ஒரு சுற்றுலாவிகள் வந்து செல்கின்ற ஒரு சிறந்த இடமாகத்தான் எனக்கு தெரிந்தது. அப்பொழுது வருகின்ற போது ஒரு ஆலமரமும் இந்த இடிஞ்ச இந்த ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பில் ஒரு கட்டிட தொகுதியை நாங்கள் கண்டு போயிருக்கின்றமே ஒழிய நின்று பார்த்ததில்லை. ஆனால் இன்று நின்று நிலைத்து வியந்து பார்க்கிற அளவுக்கு இது ஒரு பிரமாண்டமான ஆலயமாக வந்திருக்கின்றது என்று என்னால் கற்பனை செய்ய முடியாமல், கனவு காண முடியாத, எண்ண முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த கிராமத்திலே இப்படி ஒரு நிகழ்வு வரும், இப்படி ஒரு ஆலயம் தோன்றும் என்று நான் கனவிலும் எதிர்பார்த்தது இல்லை. அப்படியான ஒரு அற்புதமான ஆலயத்தை நாங்கள் சுதாண்ணர் என்று சொல்லுகின்ற எனது அன்பு நண்பன் இவ்வளவு ஒரு பெரிய ஆலயத்தை தானாக, அதாவது முழுமையாக நிர்மாணித்திருக்கிறார் என்றால் என்னால் நம்ப முடியவில்லை. நான் படித்த காலங்களில் சோழரை, பல்லவரை, நாயக்கர்களை என்று படித்திருக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரும் அரசர்களாக இருந்து ஆலயங்களை கட்டியதாக நான் படித்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு இன்று 54 வயது. எனது காலத்தில் இன்று 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தனி மனிதனாக ஆலயம் கட்டிய ஒரு மனிதனை எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது என்றால் சுவாமிதான். ஒரு மனிதனாக இன்று திருவிழாக்கள் செய்கிறார்கள், பங்கு திருவிழாக்கள் செய்கிறார்கள், இல்லை தேர் திருவிழா செய்கிறார்கள், சப்பர திருவிழா செய்கிறார்கள் என்று ஒரு தனிநபர்களை காண்டிருக்கின்றனே ஒழிய ஒரு முழுமையான பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை ஒரு தனிநபராக நிர்மாணித்ததை எனது வாழ்நாளில் காணவில்லை. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். இப்படி ஒரு மனிதனை எனக்கு நண்பனாகவும், எனக்கு ஒரு அன்பனாகவும், எனக்கு ஒரு அடியவனாகவும் காட்டியதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். அற்புதமான ஒரு மனிதர். அவருடைய இரண்டாவது கோயில், அவருடைய வேலை திட்டங்களில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். அவர் முதலும் ஒரு கோயில் கட்டியிருக்கார் கிளிநொச்சி. கிளிநொச்சியில் நான் முழுமையாக எனக்கு அதை பற்றி தெரியவில்லை. அவருடைய சமூக பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். கல்வி சார்ந்த
ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள் செய்கின்ற வேலை திட்டங்கள், திருவோணச்சரத்தில் வந்து அந்த ராவணேசன் பாடசாலை, அதாவது சிங்கள ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக போகின்றதா இல்லது சிங்கள ஆக்கிரமிப்புக்குள் போகின்றது என்ற அச்சத்தில் இருக்கின்ற அந்த கன்னியா வெந்நீரோடு தொடர்பாக இருக்கின்ற அந்த ராவணேசன் பாடசாலையை தத்தெடுத்தது மாதிரி அந்த பாடசாலை மாணவர்களுக்கான சத்துணவு கல்வி திட்டம், அவர்களுக்கு ஒரு முறை அவர்கள் சாப்பாடு வேணுமாண்டு கேட்க சாப்பாடு இல்லை, புத்தகம் தேவையில்லை, கொப்பி தேவையில்லை. அந்த வெயிலுக்களால் இந்த பாடசாலைக்கு வந்து போவது தான் சிரமம் என்று சொன்னபடியால் நாங்கள் குடை வேண்டி கொடுத்தோம். அப்போ சுதான அந்த அப்படியே என்ன தேவை என்றார், சும்மா காசு இருக்குது என்றதற்காக அப்படியெல்லாம் செய்யவில்லை. அந்த கிராமத்தில் அந்த மக்களுக்கு எது தேவை என்று அறிந்து செய்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். சுதானையை பற்றி சொன்னோம், அவரோட கடின உழைப்பு இரவு பகல் தெரியாது. அவருக்கு இரவும் பகலும் ஒரே மாதிரி தான். வெளிநாட்டிலே அவர் இரவும் பகலும் ஒரே மாதிரி தான் கனடாவில் இருக்கிறார். அவற்ற வாழ்க்கை அப்படித்தான். நான் சில வேளையில் வீட்டை போனீங்களா, வீட்டை என்ன மாதிரி தான், வீடு என்ன நிறம் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுவேன். வீடு என்ன நிறம் என்று எனக்கு தெரியாது. அப்போ அவ்வளவுக்கு அந்த உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து உழைத்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் மெக்குக்காக பேசுவோமே ஒழிய அப்படியான மனிதர்களை காண்பது மிக கடினம். அப்படியான ஒரு மனிதனாக உண்மையிலேயே குருக்கள் ஐயா சொன்னது போன்று நாங்கள் அந்த 63 நாயன்மார்கள் என்று அந்த காலத்திலே இருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்களுக்கு சமனான ஒரு மனிதன் தான் சுதா அண்ணர். அவர் எங்களுக்கு பழக்கப்பட்டதனால நாங்கள் அவரை அண்ணா அப்படி என்று கதைக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மகத்தான மனிதன், ஒரு அற்புதமான மனிதன். அவருடைய கிராமம் வல்வட்டித்துறை சேர்ந்த வடமராட்சியை சேர்ந்த. ஆனால் இந்த இலங்கையிலே வடபுலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கின்ற பூனேரி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமம் தான் இந்த மன்னித்தலை. இந்த மன்னித்தலை என்றது ஒரு சிறிய குக்கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஆலயம் கட்ட வேண்டும் என்ற தேவையோ இல்லது விஷயமோ அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்குள்ள வந்து அந்த பூசலார் மனதால் கட்டியது போல இவருக்கு அந்த ஞானத்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்வாக்கின் காரணமாக இந்த சோழர் காலத்து கோயிலை அவர் தேடி கண்டுபிடித்து, நாங்கள்லாம் படித்த காலத்தில் சோழரை பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் சோழர் காலத்து கோயில் ஒன்றும் மன்னித்தலையில் இருக்கண்டு இப்பொழுதுதான் சுதாரண காட்டி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களோட படிப்பு புத்தகம் தான். ஆனால் அவர் அதை பற்றி அப்போ அது வந்து அவர் ஞானம் அவருக்கு வந்து அந்த ஞானத்தின் வழியாக வந்து இன்னைக்கு எத்தனையோ அடியார்களையும் பேரறிவாளர்களையும் தன் பக்கம் இழுத்து இன்று தான் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அற்புதமான மனிதராக திகழ்கிறார். அவருடைய சேவைகளும் தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவரால் நன்மை கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வெல்ல சிவனடியார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் கூடி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் எதிர்வருகின்ற 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6:15 மணியிலே இருந்து 6:45 மணி வரை உள்ள சுபவேளையிலே இந்த கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. கும்பாபிஷேகத்தினுடைய அன்றைய நாள் நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 4 மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த அரை மணித்தியால சுப முகூர்த்தத்திலே இந்த கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு நிறைந்த குருமார்களோடு இன்றைய நாளிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எண்ணக்காப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வலைத்தளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் மக்கள் இந்த சோழர் காலத்தினுடைய ஒரு வரலாற்றை இந்த இடத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெருவிருப்பம் எங்களுடைய ராஜராஜேந்திர சுதானந்த சுவாமிகளுடைய மனதிலே தோன்றி ஒவ்வொரு நாளும் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை ஊடகங்கள் மூலமாக சர்வதேச ரீதியாக எல்லா இடத்திலேயுமே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவும் அவருடைய மனதிலே எழுந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய தொன்மைகள் இவைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். சோழர் காலத்து வழிபாட்டு சிறப்புகள் அன்றைய காலங்களிலே நிறுவப்பட்ட பல சோழர் காலத்தினுடைய ஆலயங்கள் நிறைந்து நம்முடைய ஈழதேசத்திலே இருக்கிறது. சில ஆலயங்கள் மறைந்திருக்கின்றது, சில ஆலயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய விடயங்களிலேயும் இந்த ஆலயமும் நம்முடைய சைவ சமயத்தினுடைய தொன்மை சோழர் காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட உண்மையான விடயங்களை நம்முடைய சைவ மக்களுக்கு அவைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற இப்பேற்பட்ட ஒரு மகான் இந்த ஆலயத்துக்கும் அவருக்கும் இந்த ஆலயத்தினுடைய அமைவிடத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த ஆலயத்தை அவர் இந்த இடத்திலே நிறுவுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் என்பது மிக முக்கியமான அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்று மணிவாசகர் திருவாசகத்திலே அழகாக சொல்லுகிறார். ஆகையினாலே இறைவன்
தன்னுடைய விடயங்கள் யார் மூலமாக நிகழ வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றானோ அந்த நிகழ்வுகள்தான் இறைவன் அவற்றுக்கு செயல் வடிவத்தை ஆன்மாக்கள் மூலமாக கொடுத்தருளுகிறான். ஆகையினாலே அவன் அருளினாலே அவன்தாள் வணங்கி என்பதற்கு அமைய இறைவனை நாங்கள் வணங்குவதாக இருந்தாலும் அவனுடைய திருவருள் இல்லை என்று கேட்டால் நாங்கள் பக்கத்திலே மாடாமாளிகைகளை கட்டி குடியிருந்தாலும் அவனை வணங்குவதற்கு அவனுடைய அனுமதி இல்லை என்று கேட்டால் அவனை நிச்சயமாக வணங்க முடியாது. ஆகையினாலே இந்த கருப்பொருளையும் நாங்கள் மனதிலே கொண்டு இன்று காலையிலே இருந்து நிறைந்த அடியவர்கள் பல பாகங்களிலே இருந்து இங்கே எண்ணெய் காப்புக்கும் இந்த கும்பாபிஷேக காலப்பகுதிகள் ஒவ்வொன்றுக்கும் அடியவர்கள் வந்து போவதற்கு பூநகரி வாடியடியிலே இருந்து போக்குவரத்து வசதிகள் இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வருகைக்காக இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாரும் கண்டுகளிக்க வேண்டும். சாதாரணமான ஒரு குடிமகனும் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு, ஒரு பரந்த ஒரு மன பக்குவத்தை அவரிடம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இது ஒரு சிறப்பான முறையிலே சிறப்பாக இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் முடிந்தளவுக்கு இந்த சூழல் அமைவை கருத்திலே கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்திற்கு என்னை அழைத்த வந்த அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமில்லை, உண்மையிலே ஒரு சிவனுடைய ஒரு அழைப்பாக கருதுகிறேன். 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம். அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு ஆலயத்தினுடைய பல இருவட்டுக்கள் வெளியிட இருக்கின்றார்கள். எனவே அந்த பக்தி பாசுரங்களை பாடுவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து பல கலைஞர்கள் அழைத்து வந்தப்பட்டு இங்கே இசைக்குழு இடம்பெற இருக்கிறது. எனவே அனைவரையும் வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலியை பகிருங்க. இந்த வரலாறு எதிர்கால சந்ததிக்கு போய் சேர வேண்டும். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பானவர்களுடன் இப்படியான விஷயங்கள் ஏதும் இருந்தால் என்னை நீங்கள் அழைக்கலாம். உங்கள் இடங்களுக்கு வந்து நான் காணொலி எடுப்பேன். 077 400 18 76 என்னுடைய தொலைபேசி இலக்கம். நன்றி உறவுகளே.